ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு ட்ரோன் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன விக்னேஸ்வரா சொல்கிற, எப்போ பார்த்தாலும் ட்ரோனுங்கிற, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளுங்கிற, ரிமோட் ஹெலிகாப்டரே வந்து ட்ரோன் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் ஹெலிகாப்டர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும். ஓகே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பாம் இப்படி கீழே விழுந்துடும். இது ரிமோட் ஹெலிகாப்டர், ஓகேவா? ஆனால் சொன்ன இடத்துல சொன்ன டிஸ்டன்ஸில் சொன்ன ஹைட்டில் இப்படி பறந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அப்படி நின்றுக்கிட்டே மக்களை, அங்கே இருக்கிற இராணுவ மக்களை வந்து எதிரி தரப்பு இராணுவ மக்களை வேவு பார்க்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அதை செய்யணும். காற்றோட விண்டோட டைரக்ஷன் ஹெவி ஸ்பீடாக இருக்கும், ஆனால் அதை செஞ்சு முடிக்கணும். அதுக்காக தான் வந்து 4 சைடும் ஒரு 4 டைரக்ஷன்லேயும் வந்து ஒரு ப்ரப்பலர், ஒரு விங்கு கொடுத்து, ஒரு மோட்டரை கொடுத்து அதை வந்து ட்ரோனாக ரெடி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ கான்செப்ட்குள்ளே வருவோம். பிரிட்டிஷ்காரன் ஒரு ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த ட்ரோனில் வந்து ஆன்டி ரேடார் சிஸ்டம் இருக்குது, ஓகேவா? இந்த ஆன்டி ரேடார் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, ரேடார் அப்படின்னா ஒரு வேவ்ஸை வந்து நிறைய அனுப்புவாங்க. அந்த வேவ்ஸ் வந்து ஏதோ எப்படி வந்து ட்ரெயினில் வந்து ஒரு கைப்பிடி சங்கிலி பிடிச்சி ஒரு இழுத்தா எப்படி ட்ரெயின் நிற்குதோ அதே டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி பற்றி ஃபுல்லாக சொல்ல வேண்டாம், ஜென்ரலாக சொல்கிறேன். அதே டெக்னாலஜி ரேடாரில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் காற்றுல பறந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பக்கம் பறந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் சத்தத்தை எழுப்போம். அந்த சத்தத்தை எக்கோ அடிக்கும். அந்த எக்கோவை வச்சு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எல்லைக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உடனே ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? இதுதான் ரேடார். இது மாதிரி பாகிஸ்தான் டைமில், இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் டைமில் நம்ம ரேடாரை பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துட்டோம். நம்மளுக்கு எதாவது பிரச்சனைனா ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த ரேடார் எடுத்துகிட்டு அவன் நம்மளை அழிக்க வந்துட்டான். ஸோ இது மாதிரி நிறைய இந்தியா வாரெலாம் நடந்திருக்கு. இப்போ என்னென்னா, எதுக்கு விக்னேஸ்வரா இந்தியா பாகிஸ்தான் வாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து இந்த ரேடார் எதிர்ப்பு கருவியை வந்து நிறைய இடத்துல தேவைப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உக்ரைனால் முடியல, ஓகேவா? அதனால் பிரிட்டிஷும் போர்ச்சுகீஸும் ஒன்று சேர்ந்து ஒரு ட்ரோனை, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இதுதான் அந்த ட்ரோன். இந்த ட்ரோன் வந்து ஒரு ரேடார் சிஸ்டமை கேரி பண்ணியிருக்கு. ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரேடார் ஜாமரை வந்து இது எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது. எங்கெங்கெல்லாம் ரேடார் இருக்கோ அங்கெல்லாம் ரேடாரை ஜாம் பண்ணிடும். அப்போ வந்து நம்ம நகர்வது எதிரி கண்ணுக்கு தெரியாது. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா 100 km/h, 1 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் கடந்து போயிடும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 100 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற நம்ம ஆளுங்களை எதிரி கண்ணுங்களுக்கு தென்படாமல் வச்சுக்க இது உதவுது. ஓகே, இப்போ இது எங்கே யூஸ் ஆகிட்டு இருக்குன்னா F-35 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்டில் இதை பொறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டர் ஜெட்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரோன் அனுப்பிடுவாங்க, ஓகேவா? அப்புறம் ஃபைட்டர் ஜெட் அந்த ஸ்பாட்டுக்கு போய் நல்ல வேலை காமிச்சிட்டு வந்துடும். ஓகே, இந்த ஜாமர் வந்து அங்கே இருக்கிற ரேடார் அதுவும் தடுக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேக்னெட்டில் 2 பேப்பரை வச்சு அது மேலே ஒரு காயின் வச்சா அந்த மேக்னெட் அந்த காயினை ஈர்த்துக்கும், ரைட்டா? இதுவே அந்த மேக்னெட் மேலே ஒரு மெட்டல் பிளேட்டை வச்சு அந்த மெட்டல் பிளேட் மேலே ஒரு காயினை வச்சா அந்த மேக்னெட்டோட கதிர்வீச்சு, அந்த மேக்னெட்டோட ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகாது, ரைட்டா? அதே மாதிரி இந்த பிளேட்டு தான் இப்போ இந்த ஜாமர், இந்த மேக்னெட்டு தான் அந்த ரேடார். அந்த ரேடார் கடையில் ஜாமரை வச்சா நாம் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரும்போது நாம் வர்றோன்னு எதிர்க்கே தெரியாது. இது வந்து உக்ரைன் வாரில் ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது. அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வந்து போர்ச்சுகீஸும் பிரிட்டிஷும் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரோன் வந்து இது வரைக்கும் 100 ட்ரோன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கான செலவு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1600 கோடி, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1900 கோடி செலவாயிருக்கு, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 19 மில்லியன் யூரோஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து டெக்கவர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரோன் வந்து எங்களுடைய எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மின்னணு பொறியியல் போராளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரிங்க, என்ன இப்படிலாம் ட்ரோன்லாம் வருது? இந்த ட்ரோன் வந்துச்சுன்னா ஜாமர் வந்து ஆன் ஆகிடுங்கிறீங்க. ஜாமர் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா
இதை வந்து ட்ராக் பண்ண முடியாதுங்கிறீங்க. அப்போ மிசைல் வச்சு அடிக்கிறது கஷ்டம். அப்போ பாகிஸ்தான் இந்த ட்ரோன் மாதிரி ட்ரோன் ஜாமெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம மிசைல்ஸ் வந்து எப்படி அடிக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து சில ட்ரோன் பீப்புள்ஸுக்கு, சில வெப்பன் டீலர் பீப்புள்ஸுக்கு, வெப்பன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படலாம். அது ஒன்றும் சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த ட்ரோன் நகரும்போது சத்தத்தை எழுப்பும். அப்போ சவுண்ட் ட்ராக்கிங் மிசைல் சிஸ்டம் அனுப்புனா சோலி முடிஞ்சது. ரைட்டா? சவுண்ட் ட்ராக்கிங் மிசைல் சிஸ்டம் அனுப்புனா சொல்லி முடிஞ்சது. இப்போ அந்த ரேடார் அப்படிங்கிறதே சவுண்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக தானே அப்படின்னு. ஆமாம், ரைட்டு தான். ஆனால் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், மோஷன் டிடெக்ஷன் கேமராவும் பொறுத்திருப்பாங்க மிசில்ஸில். ஓகேவா? அதாவது ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு மிசில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மிசிலோட ஃப்ரண்ட்டில் வந்து கேமரா பொறுத்திருக்காங்க. இது எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து அதில் ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. அது இமேஜை வந்து ஒரு செகண்டுக்கு 10 லட்சம் ஷாட் எடுக்கும். ஓகேவா? ஒரு செகண்டுக்கு 10 லட்சம் ஷாட். அதாவது மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா மைக்ரோ செகண்ட். ஓகேவா? மைக்ரோ செகண்ட் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 10 லட்சம் மைக்ரோ செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு செகண்டுக்கு 10 லட்சம் ஷாட்ஸ் இருக்கும். அப்போ அதோட ஸ்பீடு எந்த அளவுக்கு வந்து கிளியர் வியூவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம ராக்கெட் அனுப்புகிறோம், அது எவ்வளோ ஸ்பீடு ட்ராவல் ஆகுது, அது ட்ராவல் ஆகிறோடைய வீடியோ சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்போ இந்த ஆகாஷ் ட்ராவல் பண்ணும்போது அது மோஷன் டிரெக்ஷன் பண்ணி நம்மளோட ஆளுங்க அட்டாக்னு ஒரு சிக்னல் கொடுத்தோம்னா சோலி முடிஞ்சு. இங்கே என்னதான் ரேடார் ஜாமர் இருந்தாலும் அது வந்து படைகளை வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு சீக்கிரட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் ஒரு படை ஒரு ஒரு ஆர்ம்டு ட்ரூப்ஸ் வந்து தன்னோட வெப்பன் கேரேஜ் பாக்ஸஸை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் போரில் இதை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ஜாமர் பற்றின என்னென்ன ஐடியாஸ் தோணுதோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ.